பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்து முடிந்திருந்தது. இப்பொழுது பீமசேனன் துரியோதனனை நாபிக்கு பின்புறமாக அடித்து 2 தொடைகளையும் முறித்து யுத்த ரணாங்கத்தில் கிடக்கிறார். உடம்பு வலிக்க பார்த்தோம்னா ரண வலி. பகவான் கிருஷ்ணன் வரிசையாக பலவிதமான குற்றச்சாட்டுக்களை துரியோதனன் மேல் சொல்கிறார். ஏன்னா நீ அதர்மவாதி, உன்னை யாரெல்லாம் நம்பி வந்தார்களோ அத்தனை பேரும் இந்த ருத்த ரணாங்கத்தில் இறந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணம் நீயே. இன்று வரை தான் செய்ததுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் இது துரியோதனன் வாதாடி கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பரிதாபம் என்னன்னா, தான் செய்வது தவறாக இருந்தாலும் அது தவறு என்று ஒப்புக்கொள்ளாத ஒரு நிலை கடைசி வரை துரியோதனிடம் இன்றும் இருக்கிறது. நீ செய்தது தவறு, இந்தந்த இடத்தில் நீ இப்படி நடந்து கொண்டாயே, உன்னை நம்பி வந்தார்களே அவர்களும் இன்று உயிர் துறந்தார்களே, இதற்கெல்லாம் காரணமானவன் நீ என்று சொன்னபோது கூட பதிலுக்கு ஆம் நான் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்ளாது, அதர்மத்தினால் நீ யுத்தம் செய்தாய், அதனால் என்னுடைய வீரர்கள் விழுந்தனரே தவிர தர்மத்தின்படி நீ நிச்சயமாக எங்கள் யாரையும் கொல்லவில்லை என்று மாறாக பகவான் கிருஷ்ணன் மேல் என்ன சொல்லுது, குற்றச்சாட்டுக்களை அடிக்க வைத்தான் துரியோதனன். அப்போ எவ்வளவு சொன்னாலும் நிச்சயமாக அவன் கேட்கப் போவதில்லை. அங்கிருந்து கௌரவர்களுடைய சிபிரத்திற்கு வந்தனர். இப்போ பார்த்தோம்னா திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் எதிர்கொள்ள வேண்டும். தர்மராஜனுடைய மனதிலோ நாம் அதர்மத்தினால்தான் இவர்களை கொன்றோமோ என்கின்ற ஐயப்பாடு இன்றளவும் இருக்கிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணன் பீமசேனன் இவர் 2 பேர் மட்டும்தான் நாம் தர்மத்தின்படியே நாம் ஜெயித்திருக்கிறோம் அப்படின்னு திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் எதிர்கொள்வதற்கு தர்மராஜனுக்கு பயம். அப்ப என்ன செய்யணும்? யுயுட்சு வந்தா, திருதராஷ்டிரனுடைய மகன், ஏற்கனவே பாண்டவர் பக்கம் சேர்ந்தவன். அவன் பகவான் கிருஷ்ணனும் சேர்ந்து திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் ஏற்கனவே என்ன நடந்தது என்று தெரிந்தாலும் தன்னுடைய பங்குக்கு பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரன் கிட்ட எவ்வளவு அதர்மங்கள் நடந்தாலும் அதை என்ன சொல்லுது, வேடிக்கை பார்த்ததனுடைய பலன் உன்னுடைய குழந்தைகள் அனைவரையும் நீ இழந்திருக்கிறாய் திருதராஷ்டிரா, இதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை. இன்றளவும் பாண்டவர்கள் உனக்கு அவ்வளவு மரியாதை கௌரவம் மனதில் வைத்திருக்கிறார்கள். காந்தாரி மிகப்பெரிய தர்ம சீழல். பிறவியிலேயே கண்கள் தெரிந்தும் தன்னுடைய கணவனுக்கு கண் தெரியாத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று இன்றளவும் தன் கண்களை கட்டிக்கொண்டு அந்த தர்மத்தை அனுஷ்டித்து வருகிறாள். அவளிடத்திலும் பக்குவமாக யுத்த ரணாங்கத்தில் அதர்மம் மூலமாக துரியோதனன் பல முறை கேட்டும் அதை ஒப்புக்கொள்ளாததன் விளைவாக இன்று உங்கள் குழந்தைகள் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்கின்ற விஷயத்தை பகவான் கிருஷ்ணன் யுயுட்சு இருவரும் இணைந்து திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் விஷயத்தை சொன்னார். அப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா நடந்தது நடந்தாயிற்று, அதனை ஒப்புக்கொண்டனர். இந்த பக்கம் பார்த்தா துரியோதனன் ருத்த ரணாங்கத்தில் வீழ்ந்து கிடக்கிறான். இந்த நேரத்தில் 3 பேர், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன், அந்த 3 பேரும் யுத்த ரணாங்கத்தில் அந்த துரியோதனன் வீழ்ந்து கிடப்பதை பார்த்து அவர்களால் சகிக்க முடியவில்லை. எப்படி பார்த்தவர்கள் துரியோதனனை? இந்த 3 லோகத்தினுடைய அதிபதியாக அந்த ஆசனத்தில் அமர்ந்து ஏகபோக சுகங்களை அனுபவித்த ஒரு மகராஜனாக தெரிந்த துரியோதனனை இன்று யுத்த ரணாங்கத்தில் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பார்த்து அவர்களுடைய மனம் மிகவும் கலங்கியது. இன்னும் சொல்ல போனா புண்ணியம் அப்படின்னு இந்த உலகத்தில் இல்லவே இல்லையே
எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தவன் துரியோதனன். பாருங்க, தர்மாத்மா அப்படின்னு யாரு கூறி அழுகிறார்கள்னா அஸ்வத்தாமன். இப்போ இவர்களை பார்த்த உடனே துரியோதனன், அப்பா நீங்கள் 3 பேராவது உயிரோடு இருக்கிறீர்களே என்று கூறினான் துரியோதனன். இன்னும் சொல்ல போனா, எப்படியெல்லாம் இருந்த துரியோதனன் இன்று உன்னை இந்த ஒரு நிலையில் எங்களால் பார்க்க முடியவில்லையே. காலங்கள் எப்படியெல்லாம் ஒருவரை மாற்றி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது, இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம் இல்லை, அதாவது நிரந்தரம் இல்லை. சுகத்தையே ஒரு வாழ்நாள் முழுக்க அனுபவித்தவன் ஒருவன் இருக்கிறானா? இல்லை. துக்கத்தையே அனுபவிப்பவன் அவனும் கிடையாது. அப்போ இரண்டும் மாறி மாறி வருவதனே வாழ்க்கை என்பதை நான் உன்னுடைய இந்த கோலத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன். பாருங்க, இன்னும் சொல்லப்போனா உன்கிட்ட எவ்வளவு சம்பத்துக்கள் இருந்தது, அதுவும் சாஸ்வதம் இல்லை. பலரிடம் பலவிதமான செல்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு ஆடினாலும் ஒரு நாள் நாம் மண்ணின் மீது கிடக்கத்தான் வேண்டும். அதில் பாருங்க, நிச்சயமாக இது அனைத்தும் நம்மை விட்டு போகத்தான் போகிறது. தலையில் பிரம்மதேவனானவன் எழுதியிருக்கிறான், இந்த காலத்தில் நீ இதனை அனுபவிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டது. அதை அனுபவித்தே தீர வேண்டும். இதை கேட்கும் பொழுது நமக்கு தெரிவதில்லை, ஆனால் அனுபவிக்கும் போது ஆம் இது உண்மை என்று அந்த மனம் ஒப்புகிறது. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, என்னைக்குமே இவ்வளவு இழிவான ஒரு நிலையில் யுத்த ரடாங்கத்தில் வீழ்ந்து கிடந்தாலும் எந்த தப்பையும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை துரியோதனன். அது மட்டுமா அப்படின்னா, எனக்கு புண்ணியம் இல்லை அஸ்வத்தாம், அதனால மோசத்தினால் என்னை வீழ்த்தி இருக்கிறார்கள் இந்த பாண்டவர்கள். நேர துரியோதனன் அஸ்வத்தாமனிடம் சொல்லும், இது என் நிச்சயமாக வெற்றியே இல்லை. தர்மம் தர்மம் என்று பேச்சுக்கு பேச்சு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தர்மராஜனும் இதை பார்த்து கொண்டுதானே இருந்தார். நல்ல வேளை இவர்களுடைய கபட நாடகத்திலிருந்து நீங்கள் 3 பேராளு தப்பித்தீர்களே. பாருங்க, என்மேல் எவ்வளவு அலாதியான ஒரு பாசத்தை நீங்கள் 3 பேர் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். தயவு செய்து அழ வேண்டாம். இந்த வேதங்கள் கூறுவது சத்தியமாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக நான் செய்த புண்ணியங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும். அஸ்வத்தாமா, கவலைப்படாதே, நான் நிச்சயமாக சொர்க்கத்திற்குத்தான் செல்ல இருக்கிறேன். ஏன்னா இந்த மகாபாரம் ஆரம்பத்திலிருந்து இன்று கிடக்கக்கூடிய இந்த நிலை வரை அதற்கு முழுவதுமான காரணம் கபடதாரி கிருஷ்ணனே காரணம். இன்னும் சொல்லப்போன கடைசி வரை பகவானுக்கு நான் சரணாக மாட்டேன் என்கின்ற அந்த விடாப்பிடி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தான் பிடித்தது கெட்டதாக இருந்தாலும் கடைசி வரை அதனை விடாது கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பார்கள். அதர்மத்திலேயே முழுகி இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் மனம் தெளிந்து திருந்துவதற்கு பலவிதமான வாய்ப்பு வந்தாலும் பயன்படுத்துபவர்கள் வெகு சிலரே. இப்போ தன்னுடைய வாழ்நாளில் அவன் பெற்ற எத்தனை உபதேசங்கள், பகவான் கிருஷ்ணன் கிட்ட வந்து கேட்கும் பொழுது யாருக்கும் எவ்வளவு சைன்யம் வேணுமோ அத்தனை சைன்யத்தையும் எடுத்துக்கொள் என்றுதானே கூறினான் பகவான் கிருஷ்ணன். நாராயண சைன்யம் சுமார் 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை சைன்யத்தையும் துரியோதனனுக்கு கொடுத்தவன் பகவான் கிருஷ்ணன். ஆனால் அவன் கொடுத்தான் என்கின்ற எந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லை. இன்று அதை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? இல்லை. சிலர் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வபாவம், பிறக்கும் போதே நம் இடையே வளர்க்கப்பட்ட குணம், சாகும் வரை நிச்சயமாக அதை வெளியில் எடுக்க முடியாது. துரியோதனுடைய ஸ்வபாவமே கெட்டது. அப்போ இதை எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் மாற்ற முடியாது. இப்போ அஸ்வத்தாமன் அந்த அழுவதை நிறுத்தவில்லை. ஏன்னா
நீ வழியால் துடித்து கொண்டிருப்பதை என்னால் அதனை பார்த்து சகித்து கொள்ள முடியவில்லை துரியோதனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நேரத்தில் அஸ்வத்தாமனுக்கு ஒரு விதமான கோபம். அதர்மத்தினால் என்னுடைய நண்பனை இப்படி வீழ்த்தி இருக்கிறான் துரியோதனா, நீ கவலைப்படாதே. இதுவரை நான் எந்த தப வாழ்க்கை வாழ்ந்தேன் என்பது உண்மையானால், எவ்வளவோ விரத அனுஷ்டானங்களை என் வாழ்க்கையில் நான் செய்தது உண்மையானால், அதன் மேல் சபதம் விட்டு சொல்கிறேன், இப்போ இன்று இரவுக்குள் பாஞ்சாலரையும் பாண்டவரையும் நான் நாசம் செய்தே தீருவேன் என்கின்ற சபதத்தை துரியோதனன் முன் செய்தார். பாரு, இப்போ ஒரு கலசத்தில் தயவு செய்து நீர் கொடுக்கிறீர்களா அப்படின்னு துரியோதனன் கேட்டான். கிருபாச்சாரியார் கேட்டார். நேராக போய் பக்கத்திலேயே துவைப்பாயின சரோவரம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்தில் நீரினை கொண்டு வந்தார் கிருபாச்சாரியார். உடனே கிருபாச்சாரியார் நீர் கொண்டு வந்த உடனே சேனாதிபதியை இனி நீதான் என்று அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக நியமித்தான் துரியோதனன். இவன் கிட்ட ராஜ்யமே இல்லை, இவனே சாக கிடக்கிறான். கலசத்துக்கு நீர் கொண்டு வந்து சேனாதிபதி என்று இவன் ஒரு பட்டத்தை அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கிறான். பாருங்க, உடனே இன்னும் அவனுக்கு இந்த பொறுப்பையை துரியோதனன் கொடுத்த உடனே இன்னும் மிகுந்த சந்தோஷமாகிடுச்சு. துரியோதனா, உன்னை மீண்டும் நான் சந்திக்க வந்தே, ஆனால் அவர்களுடைய சாவு செய்தியை நிச்சயமாக உன்னிடம் சொல்லி உன்னை மகிழ்விக்கத்தான் நான் வருவேன். அத்தனை பேரையும் துவம்சம் செய்துதான் வருவேன். இப்போ ராத்திரி வேளை, ஒரு பக்கம் பயம். கிருபாச்சாரியார் சொன்னார், அஸ்வத்தாமா, உன்னுடைய மனக்கலக்கம் என்ன என்பது நான் அறிவேன். தயவு செய்து இன்று நீ போய் உறங்கு. நாளை நிச்சயமாக பார்த்து கொள்ளலாம். நீ மனதில் என்ன என்ன நினைக்கிறாயோ அதை அத்தனையும் சாதிக்கலாம் அப்படின்னு 3 பேரும் படுக்க எத்தனைத்தனர். கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், கிருதவர்மன். ஆனால் எவ்வளவு படுத்தும் அஸ்வத்தாமனுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த நேரத்தில் அவன் ஒரு காட்சியை கண்டான். யாரு? அஸ்வத்தாமன். ஒரு மரத்தில் சுமார் 100கணக்கான காக்கைகள் அமர்ந்திருந்தது. எங்கிருந்தோ ஒரு ஆந்தையானது வந்து அந்த கூட்டமாக இருக்கின்ற அனைத்து காக்கைகளையும் ஒன்றை உயிரோடு கொன்றது. ஒன்றுக்கு கை இல்லை, ஒன்றுக்கு கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆந்தை தனியாக நின்று 100கணக்கான காகைகளை வேட்டையாடிய அந்த காட்சியை அஸ்வத்தாமன் கண்டான். உடனே அவன் என்ன நினைத்தான்னா, பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு இது ஒரு உபதேசமாக இந்த காட்சியை கொடுத்திருக்கிறார். உடனே கிருபாச்சாரியாரையும் கிருதவர்மனையும் எழுப்பினான். தயவு செய்து எழுந்திருங்க, ஏன்னா இப்பவே நாம செல்லலாம். எனக்கு தூக்கம் வரவில்லை. அவர்களை துவம்சம் செய்யும் வரை நிம்மதி என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை. நியாய மார்க்கத்தினால் தான் இவர்களை கொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக முடியாது கிருபாச்சாரியர். ஏன்னா நாளை காலையில் நாம் யுத்தரணாங்கத்தில் சென்றால் நாம் 3 பேரும் பிழைக்க மாட்டோம். நியாயமா பார்த்தா அஸ்வத்தாமனும் கிருபாச்சாரியரும் சிரஞ்சீவிகள், அவர்களுக்கு சாவே கிடையாது. இருந்தாலும் நாளை போர் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய பலம் அதிகமாக இருக்கும். அப்போ நாமாக சென்று ஒரு தீயில் இந்த விட்டில் பூச்சி தானாக போய் சாகிறது, அந்த மாதிரி நிலைமை நமக்கு வர வேண்டாம். எல்லாம் உறங்கும் போதே அவர்களை கொன்று விடுவதுதான் சரியான ஒரு உபாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா, இந்த மாதிரி செல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி தான் வரும். அவர்கள் அசந்து உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய உயிரை நாம் சுவைத்து விட வேண்டும், அவர்களை கொன்று தீர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சத்ருவனுடைய தர்மம் இந்த இடத்துல கிருபாச்சாரியார் இதுக்கு ஒத்து வரல். இது தவறு. அதற்கு அஸ்வத்தாமன் சொன்னா, தர்மம் அதர்மத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்களே,
என்னுடைய தந்தையினுடைய மரணத்தை நினைத்து பார்த்தீர்களா? எல்லா விதமான ஆயுதங்களையும் சமர்ப்பணம் செய்து தரையில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த என்னுடைய தந்தையை திருஷ்டத்யும்னன் தன்னுடைய வாளினால் வெட்டி வீழ்த்தினானே, அது மட்டுமா? இப்படி அப்படி போக வரும் பொழுது தன்னுடைய வாளினை காண்பித்து, இந்த வாளினால் தான் உன்னுடைய தந்தையை கொன்றேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மனம் எப்படி வலித்தது. அதர்ம மார்க்கத்தில் தான் நம்மளுடைய உறவினர்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்களை தர்மத்தின்படிதான் கொள்ள வேண்டும் என்ற உபதேசம் உங்களிடத்திலிருந்து வருவதை நான் எப்படி ஏற்பது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமனுக்கும் கிருபாச்சாரியாருக்கும் வாக்குவாதம் தொடங்கியது. இனி அடுத்து இரவோடு இரவாக என்னென்ன காரியங்களை செய்தான் என்பதனை நாளையும் பரகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.